மகிமை மகத்துவம் உள்ள நம்முடைய மணவாளனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கிருபையும் சமாதானமும் மகிமையும் உங்களை மூடுவதாக. கடந்த காலங்களில் எல்லாம் அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உப்பிலிருந்து துப்பல் வரையும் அதுக்கு அப்புறமாகவும் பல காரியங்களையும் உங்கள் மத்தியிலே வைத்து கொண்டு வர கிருபை தருகிறார். இந்த நாளிலே இந்த நாள் முதல் ஒரு சில காரியங்களை, அதாவது மனிதர்களிலே வேத புஸ்தகத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட சிலரை கொண்டு தேவன் மகிமையான அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அற்பமான ஒரு டிஸ்பைஸ்டு பர்சன்ஸ், worthless persons God used mightily to perform miracles and wonders. அதாவது அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, நிசாரமானவர்களை, இந்த உலகத்தில் ஒரு ஒர்த்லெஸ் விலையில்லாத அற்பமானவர்களையும் கொண்டு கூட தேவன் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். அந்த அற்பமான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கூட கர்த்தருடைய கையில் ஒரு ஆயுதமாக பயன்பட்டு இருக்கிறார்கள். சிறியவர்களை கொண்டும் தேவன் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்படி ஒரு சில காரியங்களை நீ வருகிற காலங்களிலே நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய அடிமை பெண்ணை கொண்டு தேவன் ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி அவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்த சம்பவத்தை இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய அடிமை பெண், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய கையிலே அவள் ஒரு ஆயுதமாக பயன்பட்டாள். அந்த பெண்ணை கொண்டு தேவன் பெரிய அதிசயங்களை செய்தார், பெரிய அதிசயமான காரியத்தை செய்தார். அதுபோல பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த அடிமை பெண்ணை போல சிறுவன், ஒரு சாமுவேல் என்கிற ஒரு சிறு பையனை கொண்டு தேவன் இஸ்ரவேல் சரித்திரத்திலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறு பையனுடைய கையில் இருந்த 5 அப்பங்களை அந்த மகனை கொண்டு 25,000 பேரையும் போஷித்து தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி பல காரியங்கள் வேத புஸ்தகத்திலே நடந்திருக்கிறது. அதுபோல அற்பமான வாலிபனாகிய யோசேப்பை கொண்டு, பிரைஸ் தி லார்ட், 17 வயதிலே அவனை தெரிந்தெடுத்த கர்த்தர் 30 வயதிலே அவனை கொண்டு ஒரு தேசத்தின் பெரிய கவர்னராக்கி பெரிய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி பல காரியங்களோடு அனாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தரை கொண்டு 127 நாடுகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை, ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவன் பெரிய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி பல காரியங்கள் பைபிளிலே நடந்திருக்கிறது. நிறைய நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட திரும்பவும் அதை நாம் வேறு சில காரியங்களை வைத்து தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை வைத்து சிறிய God used some little ones to perform miracles and wonders. God can do miracles by using a small little children also. By using little children. சின்ன குழந்தைகளையும் சிறு பெண்களையும் சிறு பையன்களையும் கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் அதற்கும் அந்த பெண்ணுக்கோ அந்த சிறு பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ சில கேரக்டர்ஸ் இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற சில கேரக்டர்ஸ், കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്ന ചില സ്വഭാവങ്ങൾ ആ ചെറിയ പെണ്ണിൻ്റെ അടുത്തായാലും ചെറിയ കൊച്ചിൻ്റെ അടുത്തായാലും കൊച്ചു മോൻ്റെ അടുത്തായാലും കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്ന, ആശിക്കുന്ന സ്വഭാവങ്ങൾ ഉണ്ടായിരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. God, amen, hallelujah, likes character is very very important in the nature of the child and children. குழந்தையினுடைய வாழ்க்கையில, குழந்தைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற நேச்சர் வேணும், சுபாவம் வேணும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்திருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இன்னைக்கு ஒரு நான் தலைப்பை கொடுத்திருக்கிறேன், சிறிய அடிமை பெண்ணும் கர்த்தருடைய கையில் ஒரு ஆயுதமே. ஆமென். சிறிய அடிமை பெண்ணும் அவന്റെ கையில் ஒரு ஆயுதമാണ്. கர்த்தாവ് ஒரு ஆயுதமாய், ஒரு டூல்ஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து உபயோகிക്കുന്ന தெய்வമാണ്. சின்ன பிள்ளைகளை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஷார்ட்டா சொல்லப்போனா சிறு பிள்ளைகளை கொண்டும் பெரியவர்களை கொண்டும் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். நம்மளையும் உடனே சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த செய்தின்னு இல்லை,
நம்மையுமே கர்த்தர் எப்படித்தான் மாறணும்னு பைபிள்ல சொல்றார். ஒருவனும் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் கொச்சு குஞ்சுங்களைப் போல பெரிய மக்களைப் போல நம்மளும் சுபாவத்தில், கேரக்டரில், குணலட்சணங்களில் சின்ன பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று கர்த்தர் வேதத்திலையும் எழுதி வைத்து இருக்கிறார். சில காரியங்களில் நம்ம பிள்ளைகளைப் போல இருக்கணுமா, பிள்ளைகளைப் போல, மக்களைப் போல, இந்த குஞ்சு மக்களைப் போல, சிறிய சிறிய மக்களைப் போல நாம் மாறணும்னு. ஏன்னா அப்படித்தானே சொல்லியிருக்கு, ஒருவரும் சிறுபிள்ளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான். ஆமா, அது எதுல? சுபாவத்தில், கேரக்டர்ல we should become like child and children. Praise the Lord. குழந்தை போல, குழந்தைகளைப் போல நாம் மாறித்தான் ஆக வேண்டும். இங்கேயும் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். சின்ன பிள்ளைகளை கொண்டும் தேவன் என்ன செய்கிறாராம், அதற்கு இந்த அடிப்படை வசனம் ஆதாரமாய் உள்ள கர்த்தாவின் வசனம் 21:16, மேத்யூ 21:16. அங்கே தேவன் சிறு குழந்தைகளை கொண்டு என்ன செய்கிறாராம், அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு കാലം വാസിക്കവില്ലയാ என்றார். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. ഇവർ പറയുന്നത് കേൾക്കുന്നുവോ എന്ന് അവനോട് ചോദിച്ചു. യേശു അവരോട് ഉവ്വ്, ശിശുക്കളുടെയും മുല കുടിക്കുന്നവരുടെയും വായിൽ നിന്ന് നീ പുകഴ്ച ഒരുക്കിയിരിക്കുന്നു എന്നുള്ളത് നിങ്ങൾ ഒരിക്കലും വായിച്ചിട്ടില്ലയോ എന്ന് ചോദിച്ചു. ആമേൻ. ശിശുക്കളുടെ വായിൽ നിന്നും പ്രൈസ് ദി ലോർഡ് പുകഴ്ച ഒരുക്കിയിരിക്കുന്നു എന്നുള്ളത് കർത്താവിന്റെ തിരുവെഴുത്തുകളിൽ അത് ഒരു വചനമാണ്. பாலகர்களுடைய குழந்தைகள், பாலகர்கள் வாயினாலும் தேவன் புகழ்ச்சியை, துதியை கர்த்தருக்கு உண்டாக்குகிறார். அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் புகழப்படுகிறது, துதிக்கப்படுகிறது. அப்போ உங்க சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஒருவேளை புரியாம இந்த இடத்துல இருக்கலாம், அலையலாம், நடக்கலாம், போகலாம், வரலாம். ஆனா இந்த சத்தம் கண்டிப்பா அந்த பிள்ளைகளுடைய செவிக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இயேசு இயேசுன்னு சொல்லுகிற வாசனம், நம்ம வாசிக்கிற வசனம் அந்த பிள்ளைகளுடைய செவிகளிலே போய்கொண்டு இருக்கிறது. நிச்சயமா அந்த வசனம் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை பயன்படுத்தும், ஆசீர்வதிக்கும். அவர்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும், அவர்களை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும். அப்படி பயன்படுத்த பிள்ளைகள் ஒரு சிறு பெண்ணை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்லும்படியாய் அவர்களை வைத்து கர்த்தர் எப்படி கர்த்தர் தமக்கு துதியை உண்டாக்கினார், அந்த பெண்ணின் மூலமாக இப்படி அதிசயங்களை செய்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 5ஆம் அத்தியாயத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய பெண்ணை கொண்டு தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். ஒரு பெரிய படைத்தளபதி, சேனாபதியினுடைய குஷ்டரோகம் மாறுவதற்கு தேவன் ஒரு சிறிய பெண்ணை பயன்படுத்தினார். ஒரு சிறு பெண் பிள்ளை, ഒരു പെൺ കുഞ്ഞിനെ, ഒരു ചെറിയ കൊച്ചിനെ കർത്താവ് ഉപയോഗിച്ചു ആയുധമായിട്ട്. അതിൻ്റെ അവസാനത്തെ റിസൾട്ട് ഞാൻ ഒന്ന് വായിക്കാം. അനന്തരഫലം, പ്രൈസ് ദി ലോർഡ്. அற்புதங்களை பெற்ற நயமான், அவன் பேர் நாகமான், அவர் சொல்றார் பாருங்களேன், 5:15, 2 ராஜாக்கள் 5:15. அப்பொழுது அவன், அதாவது நாகமான், தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லி தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். വായിക്കാം 5:15. പിന്നെ അവൻ തന്റെ സകല പരിവാരവുമായി ദൈവപുരുഷന്റെ അടുക്കൽ മടങ്ങി വന്നു അവന്റെ മുൻപേ നിന്നു. ഇസ്രായേലിൽ അല്ലാതെ ഭൂമിയിലെങ്ങും ഒരു ദൈവം ഇല്ല എന്ന് ഞാൻ ഇപ്പോൾ അറിയുന്നു. ഇത് അവന്റെ സ്തുതിയാണ്. ഇത് കർത്താവിനെ പുകഴ്ത്തി പറയുകയാണ്. അതാ മത്തേയിൽ എഴുതിയിരിക്കില്ല, பாலகர்கள் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் எதை உண்டு பண்ணுவேன், துதியை. மலையாளத்தில் புகழ்ச்சி உண்டாக்கின தெய்வമാണ്. அது போல இந்த பிள்ளையின் மூலம், ஒரு சிறு பெண்ணின் மூலமாக ஒரு பெரிய
படை சேனாதிபதி, படை தளபதி, மிலிட்டரி கமாண்டர் கர்த்தரை துதிக்கிறான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை காட்டிலும் வேறொரு தேவன் பூமியிலே இல்லை என்று துதிக்கத்தக்கதாக, உயர்த்தி புகழத்தக்கதாக இந்த சிறு பெண்ணை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொல்றார் பாருங்க 17ஆம் வசனத்தில், அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதாக 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. கர்த்தரை புகழ்ந்து சொல்றாரு, புகழ்ச்சி. എന്നാൽ 2 കോവർ കഴുത ചുമട് മണ്ണ് അടിയന് തരുവിക്കണമേ. അടിയൻ ഇനി യഹോവയ്ക്കല്ലാതെ അന്യ ദൈവങ്ങൾക്ക് ഹോമയാഗവും கனனையாகவும் கழிக்கையில்ல. நல்ல கவனிங்க, இவன் தேவனை உயர்த்தி சொல்லுகிறான். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில, இனிமேல் என்னுடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கே நான் பலி செலுத்துவேன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். கர்த்தரை அல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை, யெகோவா அல்லாத ஒரு தெய்வம் இல்ல. அவனு மாத்திரமான ஞானி இனி ஆராதிക്കുന്നதாയിരിക്കും. அவனை மாத்திரமான ஞான ஆராதிക്കുന്നதாയിരിക്കും. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இது சம்பவிச்சது யார் மூலமா நடந்துச்சு? ஒரு சிறிய பெண்ணு. யார் மூலமா நடந்துச்சு? ஆமா, நிம்மல நினைக்கலாம் ஒருவேளை எலிசா மூலமா நடந்துச்சுன்னு. எலிசாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இந்த பெண்ணு தான், அந்த நாகமானுக்கு. அப்போ மூல காரணம் யாருடைய முகாந்திரம்? த்ரோ திஸ் ஸ்மால் ஃபீமேல் ஸ்லேவ் கேர்ள், த்ரோ திஸ் ஸ்மால் தி லிட்டில் ஸ்லேவ் கேர்ள், God performed great miracle. அல்லேலூயா. ஒரு சின்ன அடிமை பெண். இவள் யாருன்னு நான் சொல்றேன். அப்புறமா இவளிடத்தில் என்ன காரணத்தை கர்த்தர் கண்டு ஏன் இந்த அதிசயம் நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் முதலாவது அந்த பெண்ணை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பெரிய மனுஷன் தேவனை துதிக்கவும், தேவனை புகழவும், தேவனுக்காக ஆராதிக்கவும் பயன்பட்டது கர்த்தர் ஒரு சிறு பெண்ணை பயன்படுத்தினார். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்று வச்சிருக்கிற சின்ன பெண் பிள்ளைகளும் அற்பமானவர்கள் அல்ல. நம்முடைய சிறிய பெண் பிள்ளைகளை கொண்டும் வருங்காலத்தில் தேவன் தம்முடைய நாமத்தை, நம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை உண்டாக்க முடியும். புகழ்ச்சியை உண்டாக்க முடியும். ஆம்பளை பிள்ளை தான் பெரிய ஆளுலாம் நீங்கள் வேர்மை பாராட்டிட்டுலாம் இருக்க வேண்டாம். கர்த்தர் எந்த பெண் பிள்ளையையும் கூட கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து நிச்சயமாய் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. காரணங்களை ஒரு 3 இல்லைன்னா 4 இருக்கும் நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல்ல அங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. 2 ராஜாக்கள் 5:2. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டிருந்தார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அது செகண்ட் பாயிண்ட். படிக்கலாம். അരാമ്യർ കവർച്ചപ്പടയായി വന്നിരുന്നപ്പോൾ ഇസ്രായേൽ ദേശത്ത് നിന്ന് ഒരു ചെറിയ പെൺകുട്ടിയെ പിടിച്ചുകൊണ്ടുപോയിരുന്നു. ഒരു ഇസ്രായേൽ ദേശത്ത് നിന്ന് ഒരു ചെറിയ പെൺകുട്ടിയെ പിടിച്ചുകൊണ്ട് അടിമയായി പിടിച്ചുകൊണ്ടുപോയിരുന്നു. അവൾ നയമാന്റെ ഭാര്യയ്ക്ക് ശുശ്രൂഷ ചെയ്തു വന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ല കവനിക്കണം. முதல்ல இந்த நாகமானும் இவனுடைய சைன்யமும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நேர படையெடுத்து போய் அங்க இருக்கிற நிறைய பேரை கொன்னுட்டு நிறைய கொள்ளையடிச்சிட்டு, பிரைஸ் தி லார்ட், அங்க இருந்து நிறைய பேரை சிறைபிடிச்சுக்கிட்டு அடிமையாக பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அதுல நாகமான் என்ன செஞ்சாருன்னா, ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறார். அவங்க அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்க கொன்னுட்டானுங்க. கொன்னுட்டு தான் அந்த பிள்ளையை என்ன செய்ய முடியும்? எடுத்துட்டு வர முடியும். அந்த பிள்ளையை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பிள்ளையை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அவள் யார்?
அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டவள். அவள் யார்? தாய் தகப்பனை நஷ்டப்பட்டவள். அவள் ஒரு அனாதை. யார் சொல்லுங்க? ஒரு அனாதை, பேரண்ட்லெஸ் லிட்டில் கேர்ள், ஒரு ஆர்ஃபன் அண்ட் ஆல்சோ a captive, ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை பெண்ணுங்க. நம்ம பெண் பிள்ளைகளா இருந்தா என்னச்சு, அப்பா அம்மா கூட இருந்தாலே நம்ம பிள்ளைகள் ஒன்றுக்கும் சில நேரம் பயன்படுறதில்லை. இந்த சிறு பெண்ணை கொண்டு வந்தால் அப்போ முதல்ல இவள் யாருங்க? ஒரு ஆர்ஃபன், அதாவது ஒரு அனாதை. தாய் தகப்பன் இல்லை, கொன்னு போட்டுட்டான். கொன்னு போட்டவன் தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றான். நல்லா கவனிக்கணும். பேரண்ட்ஸை பேரண்ட்டை கொண்டுட்டு அந்த பிள்ளையை மட்டுமே பிடிச்சிட்டு வர்றான். இந்த பிள்ளை கண்ணால் பார்த்துருக்கணும் இல்லை, தன்னுடைய பேரண்ட்ஸை அவன் கொன்று பிடிச்சிட்டு வர்றதை பார்த்துருக்கணும். அப்போ பார்க்கும்போது இந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் கண்டிப்பாக இவன் யாரு? கொலைகாரன். இவன் யாருங்க? கொலையாளி. இவன் யாரு? நாகமான் யாருங்க? கொலையாளி. தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு போட்ட கொலைகாரன் அந்த இருதயத்தில் பதிஞ்சிருக்கணும். பிரைஸ் த லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவளுடைய சாகச்சரியம், இவளுடைய சூழ்நிலை முற்றிலும் நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பிரதிகூலம். இந்த பெண்ணுக்கு, இந்த சின்ன பிள்ளையினுடைய ஜீவிதம் எல்லாமே பிரதிகூல சாகச்சரியம் தான். ஒரு அனுகூலமான சாகச்சரியம் இல்லவே இல்லை. ஒன்று போலும் அனுகூலம் இல்லை. பெற்றோர்கள் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த ஊர் இல்லை, சொந்த ஜாதி இல்லை, அந்நிய தேசம் அடிமையாய் வந்திருக்கிறா, கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த பிள்ளையும் கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒண்ணுமே இல்லாத ஹோப்லெஸ் லைஃப்ல இருந்த ஒரு சிறு பெண்ணுங்க, நம்பிக்கை இல்லாத லைஃப்ல இருந்த ஒரு பெண்ணுங்க, ஒரு சிறிய பெண்ணுங்க, அது ஒரு சின்ன பெண் குழந்தைங்க. எத்தனை வயசுன்னு இல்லைங்க, சிறிய பெண்ணுன்னு எழுதியிருக்கனால மேக்சிமம் பிலோ 12 இயர்ஸா இருக்கணும். சிறிய பெண்ணுன்னு எடுத்துருக்கணும், கீழே 12 வயசுக்கு கீழே உள்ள ஒரு சின்ன பெண் பிள்ளையா தான் இருக்கணும். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட ஒரு சிறு பெண்ணையும் கர்த்தர் இந்த உலகத்திலே தன்னுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த முடியுமானால், இங்கே இருக்கிற ஒவ்வொருவராகிய உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக அதிசயங்களை செய்வதற்கு நிச்சயமாய் சத்தியமாய் அவர் உபயோகிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து இருக்கிற ஒரு 2, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவருடைய சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது பச்சாத்தலம்னு பறையும், பேக்ரவுண்டு பறையும் மலையாளத்தில், இங்கிலீஷில். அவர் சொல்லிட்டேன் என்ன இல்லை, பெற்றோர்கள் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த தேசம் இல்லை, உடன் பிறப்புகள் இல்லை, ஒரு சின்ன அது ஒரு பெண் பிள்ளை. எப்படிங்க ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் எங்கே பாதுகாப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பெண்ணும் பிள்ளை, அடிமையாய் பிடித்து கொண்டு வந்த பிள்ளை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அதை மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நல்ல பாயிண்ட். நம்மெல்லாம் நிறைய நேரம் நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லியே கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறோம். தம்பி, சகோதரா, சகோதரி, உனக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைய, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா பைபிள் படிக்கிறது இல்லை, வேலையில் ஒரு பிரச்சனை, வருமானத்தில் ஒரு பிரச்சனை, நினைச்ச வருமானம் கிடைக்கல, நினைச்ச ரீதியில் அற்புதங்கள் நடக்கலை, நினைச்ச ரீதியில் தேவன் கிரியை செய்யலைனால நம்ம அதிகம் என்ன செய்யறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை, சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஆனால் அந்த சின்ன பெண்ணை ஒன்று பாருங்களேன், அவங்க எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஒழுங்காக பைபிள் படிக்கிறது இல்லை. கேட்டால் நீங்கள் நிறைய உங்களுடைய சூழ்நிலை சரியில்லைம்பிங்க. ஐயோ, ஒரே பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, மாமியாரால், யாரையோ ஒரு ஆளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு பாருங்க, எல்லாமே லைஃபே ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை அறிகிற அறிவு அவளுக்கு இருந்தது. அந்த பெண் பிள்ளை, அந்த குழந்தைக்கு இருந்தது, அந்த பெண் மகளுக்கு இருந்தது. இப்போ அவ என்ன செய்யறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், யார் வீட்டில் இப்போ வேலை செய்கிறாவா? 2வது பாயிண்ட், எவன் தன்னுடைய பெற்றோர்களை கொன்ன கொலையாளி, கொலைகாரனுடைய வீட்டில் யாருக்கு இப்போ வேலை செய்கிறா? தன்னுடைய பேரண்ட்ஸை இல்லாமல் ஆக்கி தன்னை அனாதை ஆக்கின
ஒரு வீட்டுக்கு சந்தோஷமா இருந்து சாப்பிட்டு ஒரு 10 வயசு 12 வயசுல பெண் பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் பேரண்ட்ஸ் கூட இல்லையா? ஒரு 2 வயசுலேருந்தே தெரியும் அம்மா கூட அப்பா கூட அது எவ்வளவு விளையாடும்னு தெரியும் இல்லை? அப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்னொருத்தனுக்கு மனைவிக்கு ஒய்ஃபுக்கு வீட்டு வேலைக்காரியா கொண்டு வந்து வச்சிருக்கும் போது அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தா தெரியுமா? ஒரு விதத்திலும் தன்னுடைய சூழ்நிலையை அவள் வெளிப்படுத்தவும் இல்லை, ஒரு வெறுப்பை வெளிப்படுத்தவும் இல்லை. அவனுடைய மனைவிக்கு மனப்பூர்வமாய் அந்த பிள்ளை பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. எப்படி அவ இருதயத்தில் வெறுப்பு இல்லை, கசப்பு இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த பிள்ளை சிறு பிராயத்திலேயே கீழ்ப்படிதல் உள்ள, அதாவது சத்துருவனுடைய வீட்டில் கூட அனுசரணையோடு வேலை செய்கிற பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு. கீழ்ப்படுகிற பிள்ளை, obedient girl, even though circumstances was totally against her. அவருடைய லைஃப்ல எல்லாம் பிரதிகூலமா இருக்கும் பொழுது கூட அவ அனுசரிக்கிற, ஒபீடியண்டா இருக்கிற, கீழ்ப்படி உள்ள ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா. அப்ப நம்ம பொம்பளை பிள்ளைகளானாலும் ஆம்பளை பிள்ளைகளானாலும் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகள் எப்படி வளரணும் சொல்லுங்க. எப்படி வளரணும்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளரணும். இது யாரு வீட்டில் கீழ்ப்படிதலோட இருக்கு? சத்துருவனுடைய வீட்டில் தன்னுடைய பெற்றோரை கொலை செய்தவனுடைய எதிரியினுடைய எனிமியினுடைய வீட்டில் கூட இவ கீழ்ப்படிதல் இருக்கு. அப்போ இந்த பிள்ளை அந்த பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருப்பாங்க நல்லா கவனிங்க. வேலை செய்கிற மாதிரி சின்ன வயசுலேயே. அப்போ அங்கே வீட்டு வேலை செஞ்சிருந்தா தானே இங்கே வந்து அந்த ஒரு 8-10 வயசுலலாம் இதை இன்னொரு வீட்டில் வேலை செய்ய முடியும். தன்னுடைய வீட்டிலேயே அந்த பிள்ளைகள் எப்படி வளர்ந்துருக்கு? பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண் மகளாய் அந்த பிள்ளை குழந்தை வளர்ந்துருக்குறங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த வீட்டில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவளால் முடிஞ்ச வேலையை அவருடைய அந்த நாகமானுடைய ஒய்ஃபுக்கு அவள் வேலை செய்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாள். அப்படியானால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னது, அவள் சூழ்நிலையில் எல்லாம் எதிராக இருந்தது, சாகச்சரியங்கள் எல்லாம் பிரதிகூலமான ஹோப்லெஸ் லைஃப், ஆர்ஃபன் லைஃப், நம்பிக்கையற்ற வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை, இனி இன்பமே இல்லாத, சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை, தரிப்பணமாகிவிட்ட ஒரு ஜீவிதம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த பெண் பிள்ளை இஸ்ரவேலின் குழந்தை என்பதை வெளிப்படுத்திட்டு, இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்திட்டு, எப்படின்னு கீழே வர்ற பாயிண்ட்ல சொல்றேன், அப்பதான் தெரியும். அப்ப முதல்ல அது 10 கற்பனையில ஒரு கற்பனை நல்லா பிடிச்சிருந்துச்சு. தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணுமா? கானம் பண்ணணும். அப்பனையும் அம்மையும் மாதாபிதாக்களை மானிக்கணும் എന്ന് പറയുന്ന கல்பனை அனுசரித்து வளர்ந்த ஒரு பெண் கொச்சாയിരുന്നു. அப்படியானால் அந்த கற்பனையை யாரு சொல்லி கொடுத்துருக்கணும்? அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும், அப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகளை எதை சொல்லி கொடுத்து அதிகமாக வளர்க்கணும்? கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வசனங்களையும் சொல்லி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய். இப்ப சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க வளர்ந்ததை இனி ஒன்றும் பண்ண முடியாது, அது தன்னால திருந்தினாதான் உண்டு. இப்ப சின்ன பிள்ளைகளா வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. உங்க பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா வளர்க்கலாம்? கற்பனைகளையும் கர்த்தருடைய வசனங்களையும் அனுசரிக்கிற பிள்ளைகளாய் வளர்க்க முடியும். அப்போ வாலிப பிள்ளைகளை என்ன செய்ய? கெஞ்சி கூத்தாடி பைபிளை படிமா செவம் பண்ணுமான்னு சொல்லித்தான் பார்க்கணும். அதுங்களா தெரிந்தல்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் கண்டிஷனாக வளர்க்கலாம். என்ன செய்யலாம்? ஆமென். அப்போ அந்த கற்பனைகளில் ஒன்று தான் தாயையும் தகப்பனையும் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மாறாத ஒரு கற்பனை பிரமாணம் என்ன தெரியுமா? உன் தகப்பனை பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும்
கனம் பண்ணுவாயாக. எபேசியர்லையும் இருக்கும், இங்கே பழைய ஏற்பாட்டில் யாத்திராமில் லேவியராமம்லையும் அது இருக்கும். அப்போ 2 பிரமாணங்களையும், பழைய பிரமாணத்திலையும் புதிய பிரமாணத்திலையும் மாறாத ஒரு பிரமாணம், அப்பாமாரை பெரியோர்களை அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ண. நம்ம பிள்ளைகள் அப்படி வளருதா ஒன்று பாருங்க, இல்லைன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிற பெண் பிள்ளைகள் தான் இன்றைக்கி அதிகமாக போச்சு. அது கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டுங்கன்னா ஐயோ அதுங்க பண்ணுற அநியாயம், அம்மாவை ஒரு பைத்தியக்காரி மாதிரி நினைக்கிற பொம்பளை பிள்ளை நிறையா, அப்பாவை ஒரு பைத்தியக்காரனாக நினைக்கிற பொம்பளை பிள்ளைகள். ஆனால் ஒரு காலத்தில் அதுங்க போய் எங்கேயா உட்காந்து மூலையில் உட்காந்து ஒப்பாரி வைக்கும்போது தான், கண்ணீர் வெடிக்கும்போது தான் தெரியும், எங்கள் அம்மாவை வேதனைப்படுத்தினேனே, எங்கள் அப்பாவை வேதனைப்படுத்தினேனே, நான் வாழ்நாள் ஃபுல்லாக கண்ணீர் வெடிக்கிறேனேன்னு அது கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா நன்மை வரணுனால யாரை கனம் பண்ணணுமா? அப்பாமையும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதான் என்ன கிடைக்குமா? பூமியிலே உனக்கு நன்மை உண்டாவதற்கும் வாழ்நாள். ஆமாம், நிறைய வாழாமல் போயிரு தெரியுமா? பொம்பளை பிள்ளை அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் போவும், அப்புறம் தூக்கு போட்டு சாவும், இல்லைன்னா டேமில் விழுந்து சாவும், இல்லைன்னா தீ வச்சு சாவும், இல்லைன்னா அழுதே வாழ்நாள் ஃபுல்லாக அடி வாங்கியே அந்த வீட்டில் சாகும். அதுங்க நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது உண்டு. அப்போ இந்த பிள்ளை அனுசரணையோடு கீழ்ப்படிதலோடு வளர்ந்த பிள்ளை. இந்த பிள்ளை கற்பனைகளின் நிறைந்து வளர்ந்த பிள்ளை. எதில் நிறைஞ்சிருந்தது? அது கர்த்தருடைய கற்பனைகளிலே, கட்டளைகளிலே, வார்த்தைகளிலே நிறைந்து. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வசனங்களை என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன வாசனங்களை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டியூஷனை மட்டும் சொல்லிக் கொடுத்து, பாடங்களை மாத்திரம் சொல்லிக் கொடுத்து அதை பாழாக்கிறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் இருதயத்தில் விதைக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த பணிவிடை செய்து கொண்டிருந்த மகளுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னா, 3ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 5:3, 2 ராஜாக்கள் 5:3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். படிங்க, வாய்க்கா. எஜமானன் சமாரியாவில், அவள் தன்னுடைய எஜமானத்தியோடு, எஜமானன் சமாரியாவில പ്രവാചകന്റെ അടുക്കൽ ഒന്ന് ചെന്നെങ്കിൽ അവൻ അവന്റെ കുഷ്ഠരോഗം മാറ്റി കൊടുക്കുമായിരുന്നു എന്ന് പറഞ്ഞു. இதுல 2 பாயிண்ட். இவ்வளவுதான் இந்த பெண்ணை குறித்து சொன்ன பாயிண்ட். வேற பைபிள்ல இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 2வது வசனத்துல 2 பாயிண்ட், 3வது வசனத்தில் 2 பாயிண்ட். என்ன பாயிண்ட்? 3வது பாயிண்ட் என்ன? அவள் தன் எஜமானத்தியை பார்த்து, எஜமானத்தியோடு, யாரோடு? எஜமானையோடு. அப்போ தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த பெண்ணை, அந்த மனுஷனை, தன்னுடைய அப்பாவை அம்மாவையும் கொன்னவனை எப்படி சொல்றா? என் எஜமான, என் ஆண்டவன். யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா? அந்த சிறு பெண்ணு சொல்லுது, என் ஆண்டவன். யார் சொல்றாங்க? என் ஆண்டவன், என் எஜமானன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த பிள்ளை பேசு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல எப்படி மற்றவர்களை கனம் பண்ணுவதில் அந்த பெண் குழந்தை ரொம்ப அற்புதமான குழந்தையா வருது. பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கு? என்ன சொல்றது? அந்த தன்னை அடிமையா இருந்து வீட்டில் வேலை செய்கிற பிள்ளை அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. தன்னுடைய பெற்றோர்களை கொன்ன எதிரிய, சத்துருவை, துரோகி என்ன சொல்லுது? என் ஆண்டவன், என் எஜமானன். அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கு? நமக்கு யாராவது ஒரு ஆள் சின்ன தீங்கு செஞ்சிட்டாலே அவெல்லாம் உருப்படுவாள், அவ என் வாழ்க்கையை கெடுத்தான், அவ என் குடும்பத்தை கெடுத்தா, என் வீட்டில் சண்டை இழுத்து விட்டா, என் புருஷனை கெடுத்தா, என் பிள்ளையை கெடுத்தான்னு எத்தனை வருஷம் நமக்கு பிடிக்காத ஒரு பெண்ணையோ ஆணையோ சபிச்சிருக்கிறோம். அல்லது பார்த்தாலே பேய் பிடிச்ச மாதிரி பிசாசின் சுபாவத்தோடு நம்ம இருந்திருக்கிறோம், இன்னும் கூட இருக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன காரியம் மாமியார் செய்தாலோ, மருமகள் செய்தாலோ, அல்ல சபையில் யாரோ ஒரு சகோதரி சகோதரனோ யாரோ நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்தாலோ, நம்ம எவ்வளவு நாளும் வாசியோட வைராக்கியத்தோட அதை மன்னிக்காதபடி
யார் பார்த்தாலே அப்படி எரிச்சலும். அவளா, அவன் வீடா, அவனா, அவன் வீடா, அவ மூஞ்சியா, அவளுக்கிட்டையா பிரைஸ் லார்ட், அவகிட்டையா பேசணும், அங்கேயா போகணும். இந்த பெண்ணு பார்த்தீங்களா, தன் வாழ்க்கையவே அழித்து விட்டவனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அவனையே தன் எஜமானன் என்று சொல்லுகிறாள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் செய்த அத்தனை பாவங்களையும் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? மன்னித்து மறந்து விட்டது. அல்லேலூயா. என்ன செஞ்சிச்சுங்க? மறந்துருச்சுங்க. அப்பனை கொன்னாங்கிற நினப்பு மாத்திரம், அம்மாவை கொன்னாங்கிற நினப்பு மாத்திரம் இந்த பிள்ளையோட இருதயத்தில் இருந்துன்னா என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? பாவி, உனக்கு இவ்வளவா குஷ்டரோகம் வரும், இதுக்கு மேலே உனக்கு குஷ்டரோகம் வரும், நீ இந்த குஷ்டரோகத்திலே தான் சாகணும்னு சொல்லி இருதயத்திலே சபிச்சிருக்கும். வெளியே சொல்ல முடியலன்னா கூட நம்மளை நிறைய நேரம் சொல்லியிருப்போம். அவளுக்கா ஏதாவது நம்மளை பிடிக்காத ஆணுக்கோ பெண்ணுக்கோ சகோதரனுக்கோ சகோதரி சம்பவம் நடத்தினா அவளுக்கு வேணும், அவள் என்ன வேதனைப்படுத்தினா, அவள் என் குடும்பத்தை கெடுத்தா, அல்ல நான் என் ஊழியத்தை கெடுத்தா, அல்ல நான் என் வியாபாரத்தை கெடுத்தா, அல்ல நான் என் பிள்ளையை கெடுத்தா, அல்ல நான் என் வாழ்க்கையில் அதை செஞ்சா, இதை செஞ்சான், அவன் செஞ்சான், இவன் செஞ்சான்னு யாரையோ நமக்கு இஷ்டப்படாதவங்களை சொல்லி கொண்டே இருப்போம். அது மாமியாராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பெண்ணு பாருங்க, தன் வாழ்க்கையவே அழித்தவன் அந்த பெண் குழந்தை, தன் தாயையும் தகப்பனையும் கொண்டவனை மன்னித்து விட்டாள், மறந்து விட்டாள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லியிருக்கு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்கணும், ക്ഷമിക്കണം. ക്ഷമ എന്ന് പറയുന്നത് ക്രിസ്തുവിൻ്റെ ഒരു സ്വഭാവമാണ്. ഇത് ഒരു ഡിവൈൻ ക്യാരക്ടർ ഓഫ് അവർ ലവിങ് ഗോഡ് ജീസസ് ക്രൈസ്റ്റ്. ഫർഗിവ്നെസ്, ഫർഗിവിങ് അതേഴ്സ്. மற்றவர்களை ക്ഷമിക്കുക, மற்றவரை அது நமக்கு துரோகம் செய்தவரை, நம்மளுக்கு நம்முடைய ജീവിതത്തെ നശിപ്പിച്ചവരെ, നമ്മെ വേദനിപ്പിച്ചവരെ ക്ഷമിക്കുക എന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട സ്വഭാവം. அல்லேலூயா. அந்த மன்னிச்சிட்டு அவ என்ன சொல்றானா, இவனுடைய ക്ഷേമத்தை தேடுகிறாள். அவ என்ன, குஷ்டரோகம் மாறுவதற்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறான். அடுத்த பாயிண்ட், தன்னை, அதாவது இயேசு சொன்னார்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அத்தனை சுபாவமும் இந்த பிள்ளைகிட்ட இருந்துச்சுங்க. எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? தன்னை கெடுத்தவர்களுக்கும் தனக்கு வேதனைப்படுத்தினவர்களுக்கும் இந்த பிள்ளை என்ன செய்துங்க? இப்போ நன்மை செய்கிறது. என்ன செய்து சொல்லுங்க? நன்மை. சத்துருக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேரக்டர். நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? அவன்கிட்ட பேசாத, அவனை பார்த்தா பேசாத, அவளை பார்த்தா பேசாத, அவ துரோகி, இல்லைன்னா அவன் துரோகி, அவன் வீட்டுக்கு போக, அது பாவம் இருந்ததுன்னா நம்ம போக வேண்டாம்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம ஒரு வீட்டில் பாவம் இருக்குது, நம்ம பிள்ளைகள் போனால் அங்கே கெட்டு போவோம், அங்கே பாவம் நிறைஞ்ச வீடு, சாபம் நிறைஞ்ச வீடுன்னு அது வேற. ஒருவேளை நமக்கு விரோதமாக சின்ன தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் சொல்லி கொடுப்போம். ஒரு வேலியை பிடுங்கினா கூட சொல்லி கொடுப்போம், இல்லைன்னா காரி துப்புனா கூட சொல்லி கொடுப்போம். பக்கத்தில் வர்ற தண்ணியை அடைச்சி விட்டா கூட, அடுத்த வீட்டில் உள்ள தண்ணியை அடைச்சிட்டா கூட நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், அந்த வீட்டுக்கு போகாத, நம்ம பைப்பில் என்ன விட மாட்டேங்கிறா, தண்ணியை விட மாட்டேங்கிறான்னு சொல்லி கொடுப்போம்ல. இந்த அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தின்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல சுபாவத்தை அந்த பெண் பிள்ளைக்கு இருந்தது. ஆகையினால தன்னை வேதனைப்படுத்தினவனை சந்தோஷப்படுத்த அவள் நினைத்தாள். தன் குடும்பத்தை அழித்தவனை, தன் வாழ்வை அழித்தவனுடைய வாழ்விலே அற்புதமும் அதிசயம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் உண்டாயிற்று. அதை நான் இப்படி சொல்லுவேன், அவள் தெய்வீக சிநேகத்தில் நிறைந்தவளாய். ரோமர் 5:5 சொல்லியிருக்கோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுது 1 பேதுருல, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக சிநேகம் அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் நிறைஞ்சு தனக்கு தீமை செய்தவனுடைய வாழ்வு நல்லா இருக்கணும்னு விரும்புது. பார்த்தீங்களா?
நல்லா இருக்கணும்னு விரும்புது பார்த்தீங்களா? என் ஆண்டவன் குஷ்டரோகத்தோட இருக்கிறாரே, உங்கள் குஷ்டரோகம் மாறணுங்கிற ஒரு நல்ல எண்ணம். அதை நம்ம டைரக்டாக சொல்ல போனால், அவன் மேலும் ஒரு ஆத்ம பாரமுடைய ஒரு பெண்ணாக இந்த குழந்தை இருந்தது. அழியும் குஷ்டரோகம் என்பது ஒரு பாவத்திற்கு அடையாளம். அதை பாவ குஷ்டரோகம் சொல்லலாம். இவன் குஷ்டரோகத்தில் அழிஞ்சு கொண்டிருக்கிற மனுஷனையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற சிறு பிராயத்திலே ஆத்துமாக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் இந்த குழந்தையின் இடத்திலே இருந்தது. நம்ம பிள்ளைகளை ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க சொல்லணும். தாத்தாவுக்கு ஜெபி, பாட்டிக்கு ஜெபி, பாஸ்டருக்கு ஜெபி, அப்புறம் அத்தைக்கு ஜெபி, மாமாவுக்கு ஜெபின்ட்டு மட்டும் பிரார்த்திக்குன்னு மட்டும் பறஞ்சிட்டு விட்டேக்கிறது. அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்ம தேசத்திற்காக ஜெபம் பண்ணு, பாவம் செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு, சின்ன வயசுலே ஆத்துமாக்களுக்காக அழிகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும்ல. ஆமாம், நம்ம பிள்ளைகள்லாம் ஜெபிக்கும். எங்கள் அப்பாவை ஆசீர்வதி, எங்கள் அம்மாவை ஆசீர்வதி, எங்கள் தாத்தாவை ஆசீர்வதியும், பாட்டி ஆசீர்வதியும், மாமனை ஆசீர்வதியும், அத்தையை ஆசீர்வதியும். அதோட ஜோலி முடிஞ்சுது. அப்புறம் எவன் எப்படி கேடு கெட்டு போனான்னு இல்லை? அப்படி தானே நம்ம பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை? எங்கள் பக்கத்து வீட்டை ரட்சியும் ஆண்டவரேன், அவர்களையும் ஆசீர்வதின்னு சொல்லி கொடுக்கணும். எங்கள் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்களை ரட்சியும் ஆண்டவரை எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ரட்சிக்கப்படுவதற்கேற்ற ஒரு பிரார்த்தனையை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் இந்த பெண் பாரமுடையவளாய் நிறைய யோசி பார்த்து அந்த சிறு பெண்ணை பற்றி நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இல்லை? ஸ்தோத்திரம். சிறு பெண்ணு தான், ஆனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளை விட விலையேறப்பெற்ற சுபாவங்கள் அந்த மகளுக்குள்ளே இருந்தது. நமக்கு கூட அப்படிலாம் நேசிக்க முடியல. நம்மளுக்கு துரோகம் செய்தவன் நல்லா வரணும்னு நிறைய நேரம் நமக்கு ஜெபிக்க முடியல இல்லை? எனக்குள்ள கூட அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் ஊழியத்தில் சில காரியங்களை துரோகம் பண்ணவங்கள மன்னிச்சிடுறோம். ஆனாலும் கூட ஒரு மனப்பூர்வமாக ஜெபிக்கிறதுக்கு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அற்புதமாக தன்னை அழித்தவனுடைய வாழ்க்கை அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறாய். அல்லேலூயா. எஜமானத்தியோடு ஒரு பிரார்த்தனை வைக்கிறா. ஒரு பிரார்த்தனை, எஜமானத்தி அம்மா, நம்ம எஜமானன் குஷ்டரோகத்தோடு இருக்கிறாரு, அதை பார்க்க எனக்கு வேதனையாக இருக்குது. அவர் மாம்சமெல்லாம் குஷ்டரோகம் இருக்குது. அவர் இந்த குஷ்டரோகத்திலே அழிந்து போகக்கூடாது, நாசமாகி நசிச்சு போக பாடில்ல குஷ்டரோகத்தில். ஆமீன். ஞான ஒரு மார்க்கம் പറഞ്ഞു കൊടുക്കാം. അവിടെ പോകുവാണെങ്കിൽ നമ്മുടെ യജമാനൻ്റെ ജീവിതത്തിൽ ഒരു പുതിയ ജീവിതം ഉണ്ടാകും, அற்புதம் சம்பவிக்கும் என்று പറഞ്ഞു கொடுத்து எங்கே போச்சுனாலும் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இவள் அழகா சொல்லுகிறா பாருங்க. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரால். மலையாளத்தில் என்ன எழுதியிருக்கிறது? യജമാനൻ സമരിയയിലെ പ്രവാചകന്റെ അടുക്കൽ ഒന്ന് ചെന്നെങ്കിൽ. பாருங்க, இந்த சின்ன வயசுலேயே அவளுக்கு இருந்த கடைசி அறிவை சொல்கிறேன். இந்த குழந்தைக்கு இருந்த அறிவு, ஞானம், தெய்வ அறிவு, ஊழியக்காரனை குறித்த அறிவு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்களேன், சிறு பெண்ணுன்னா அதான் 10 வயசு 12 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்ணை தான் சிறு பெண்ணுன்னு சொல்ல முடியும். அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, எங்கள் ஊரில் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவரால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும், அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை, பிரவாചകனை குறித்த நல்ல ஒரு பரிஞானம் உண்டாയിരുന്നു. பிரைஸ் தி லார்ட். நல்ல പ്രവാചകൻ ആരെന്ന് അറിയുന്ന ഒരു വിവേകം അവൾക്ക് ഉണ്ടായിരുന്നു. അണ്ടർസ്റ്റാൻഡിങ്. He was a girl. Even though she was a little girl, she had so much understanding in spiritual life. ആര് കർത്താവിൻ്റെ തീർക്കദർശി, പ്രവാചകൻ എന്ന് വ്യക്തമായിട്ട് അവൾ മനസ്സിലാക്കി വെച്ചിരുന്നു. கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி யார்? நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். உண்மையான பாஸ்டர்மார் யாரு, உண்மையான ஊழியம் எது, எது சத்தியம், எங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி வளர்ந்துருந்ததுன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்கிறார்.
சமாரியாவுக்கு போங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எலிசா இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் எல்லா குஷ்டரோகமும் மாறும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் தேவனுடைய மனுஷன், அவர் சொன்னால் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அந்த அறிவுலாம் இருந்துச்சு பாருங்க, அந்த அறிவுலாம் இருக்கு பாருங்க அந்த பிள்ளைக்கு. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதான் அவன் ஒரு பிரவாச்சகன். தீர்க்கதரிசின்னு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரன், சர்வெண்ட் ஆஃப் காட் இல்லை? அந்த அறிவு இருந்தது. ரெண்டாவது, அங்கே போனால் அவர்கிட்ட கர்த்தருடைய வல்லமை இருந்தது. பவர் ஆஃப் காட் வாஸ் வித் ஹிம். அந்த அறிவு இருந்துச்சு. மூணாவது, அங்கே போனால் he can do miracle, அதிசயங்களை அவன் செய்ய முடியும். கேரண்டியா சொல்றாங்க, போல்டா சொல்ற, கேரண்டியா 100க்கு 100 எஜமானனுக்கு அற்புதம் நடக்கும். நம்மளும் நம்முடைய ஆண்டவர் குறித்து போல்டா சாட்சி சொல்லக்கூடிய அறிவு வேணும். இயேசுகிட்ட வந்து பாரு, இயேசுவினிடத்தில் பைபிளை படித்து பாரு, ஜெபம் பண்ணி பாரு, வந்து பாரு, நிச்சயமா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண விசுவாசம் உள்ள இருதயம், பரிபூர்ண பரிஞானம், தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரனையும் குறித்த ஒரு அறிவும் பரிஞானமும் நிறைஞ்ச ஒரு இருதயம் அந்த சிறு பெண்ணினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அவள் போல்டா சொல்றா, தைரியமா சொல்றா. நமக்கு சில நேரம் ஐயோ போயிட்டு நடக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லி அவன் அங்கே போய் குஷ்டரோகம் சோகமா இல்லைன்னா நம்மளை கழுத்தை சீவிடுவான், கழுத்தை வெட்டி போடுவான். ஏன்னா நம்மளே அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பயந்து சொல்லாமல் இருந்ததாச்சா பெண்ணு. அந்த பெண், அந்த சிறு பெண்ணுக்குள்ள ஒரு உறுதி இருந்தது. நான் அறிந்திருக்கிற கர்த்தர் பெரியவர், நான் அறிந்திருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர், நான் அறிந்திருக்கிற ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நிச்சயமாய் அங்கே போனால் அற்புதம் நடக்கும். தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய ஊழியக்காரனை குறித்த அறிவு, தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவு நிறைந்த பெண்ணாக அந்த பெண் வளர்ந்திருந்தாள். அப்போ நம்ம பிள்ளைகளும் ரொம்ப இங்கிலீஷ்லையும் பல பாஷைகளிலையும் இன்னைக்கு நம்ம அம்மான்னு சொன்னால் அசிங்கமாக நினைக்கிறோம். எப்படி சொல்லணுமா? மம்மி, அம்மின்னு சொல்லணும். அப்பான்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? டாடின்னு சொல்லி தான் அவன் சின்ன வயசுலேயே டாடி கல் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். டாடின்னா டாடின்னா கல்லு தானே? கல்லு தான். ஆமாம், இந்த பிள்ளையே சொல்லி கொடுத்து டாடி 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 நான் கல்லு குடிக்க போயிடுறான், கல்லு கடை டாடி ஷாப்புக்கு போயிடுறான். நமக்கெல்லாம் இங்கிலீஷ்லே வளர்ந்துட்டா அறிவுன்னு நினச்சிடுறோம். எதையாவது ஒன்று அதிசயமாக பேசிட்டா என் பிள்ளைக்கு பயங்கர புத்தின்னு நினச்சிடுறோம். அப்படி இருக்கனால அர்த்தம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களில் என்ன பெருகின்னு பைபிளில் சொல்லியிருக்கு, அறிவு பெருகி போகும். கடைசி நாள் ஆயிடுச்சு, அந்திய காலம் அடுத்துருச்சுன்னு அர்த்தம். கடைசி நாட்கள் வந்துட்டு, அதனால தான் நம்ம பிள்ளைகள் எல்லா வீட்டிலுமே புத்திசாலியாக தான் இருக்குதுங்க. ஆனால் அதில் என்ன புத்தியை நம்ம அதிகமாக உண்டாக்கி விடணும், என்ன அறிவை கொடுக்கணும்? கர்த்தரை அறிகிற அறிவும், கர்த்தருடைய ஊழியத்தை குறித்த அறிவும், ஆராதனை குறித்த அறிவும், பைபிளை வாசிக்கிறதை குறித்த அறிவும், வாசித்தால் என்ன கிடைக்கும் என்பதை குறித்த அறிவும், பாவம் செய்தால் தண்டனை கர்த்தர் கொடுப்பார் என்கிற அறிவும், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் என்கிற அறிவையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். சாப்பாடை எடுத்து வச்சா ஒரு பிரேயர் 2 வரி சொல்லி கொடுக்கணும். ஏசப்பா இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதிங்கன்னு என்ன செய்யுங்க, பேச தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பெண் பார்த்தீங்களா, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருந்த ஒரு பெண்ணாய், சிறு பெண்ணாய் இருந்தாள். கர்த்தர் யாருக்காக தெரியுமா அற்புதம் செய்தாரு? எலிசாவுக்காக இல்லை, இந்த பெண்ணுக்காக தான் அற்புதம் செய்தாருன்னு நான் நினைக்கிறேன். தெரியுமா? கரெக்டாக கேரண்டியாக சொல்லிவிட்டது யார் தான்? விசுவாசத்தோட, விசுவாசத்தோட சொல்லிவிட்டது யார் தான்? இந்த சிறு பெண்ணு தான். ஒரு 4 பேர் யாரை தூக்கிட்டு போகிறானுங்க? 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போனாங்கல்ல சோத்திர இயேசு கிறிஸ்துக்கிட்ட. யாருக்காக இயேசு திமிர்வாதக்காரனை சுஸ்தமாக்கினாரு? அந்த 4 பேர் விசுவாசத்துக்காகத்தான் அவன் திமிர்வாதக்காரனை சுஸ்தமாக்கினார். அதுபோல இந்த அனுப்பி வைத்த சிறு பெண்ணினுடைய விசுவாசத்தையும் போல்டா கொடுத்த டெஸ்டிமனி, சாட்சியும், போவாரானால் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும்.
கர்த்தர் அதை கேட்டார். ஆகா, என்னுடைய கோத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணு என்னை குறித்து வைத்திருக்கிற அறிவு, என்னை குறித்து என்னுடைய வல்லமையை குறித்து வைத்திருக்கிற அறிவு, அவ போல்டா ஹல்லேலூயா தன் எஜமான அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பா அவன் வந்தால் நான் அவனை சுகமாக்குவேன் சொல்லி அவர் அங்கே இறங்கி வந்து விட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சும்மா பயன்படுத்தினது தான் எலிசா. உங்களுக்கு புரியுதா? இந்த பெண்ணினுடைய விசுவாசம்தான் அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை சௌக்கியமாக்குவதற்கு கர்த்தர் இறங்கி வந்தது. இந்த பெண்ணினுடைய உபதேசம் தான், இந்த பெண்ணினுடைய சாட்சி தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை அறிகிற அறிவில, பைபிளை அறிகிற அறிவில், கர்த்தருடைய ஆராதனை குறித்த அறிவில் நம்ம வளர்க்கணும். ஆராதனைக்கு போகணும் மக்களே. ஆராதனைக்கு போனால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். பைபிள் படிக்கணும், அது நமக்கு ஏசப்பா ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த தேவன் எதை குறித்து எதிலெல்லாம் ஆண்டவருடைய அறிவை நீங்கள் சிறு பிராயத்தில் சொல்லி கொடுப்பீர்களானால் வருங்காலத்தில் உங்களுடைய பெண் பிள்ளைகளோ ஆண் மக்களையோ கொண்டு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொத்தமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இவள் ஒரு சிறு பெண், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரித்து அனாதையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் தான். ஆனால் வந்த இடத்துல அவள் நன்றாய் தன்னுடைய எஜமானுக்கு பணிவிடை செய்து கொண்டாள். அடுத்து என்ன, அவள் தன்னுடைய வீட்டிலும் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுகிறவளாய் இருந்ததினால்தான் வந்த இடத்துல தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிற பிள்ளையாய், கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருந்தாள். அல்லேலூயா. தன் வாழ்க்கையை அழித்தவனை சபிக்கவில்லை, தன் வாழ்க்கையை அழித்தவனை மன்னித்தாள். தன் பெற்றோர்களை, குடும்பத்தை நாசமாக்கினவனை மன்னித்தாள். அடுத்து தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வை, தன் வாழ்க்கையை கெடுத்தவனை அவன் வாழ்வு நல்லா இருக்க, ஜீவிதம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக இவள் பரிந்து பேசினாள். அல்லேலூயா. அதை செய்வதற்கு தன் தேவனை குறித்தும் தேவனுடைய ஊழியக்காரனை குறித்தும் ஆமேன் அறிகிற அறிவிலே அந்த பெண் நிறைந்திருந்தாள். சரியான இடத்திற்கு போக சொன்னால், சரியான ஊழியக்காரனிடத்தில் போக சொன்னால், சரியான தேவனை அடையாளம் காட்டினால் அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அற்புதத்தை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். அவன் கர்த்தரை துதிக்காம இருந்தான். இஸ்ரவேலிலே இருக்கிற தெய்வத்தை போல வேறொரு தெய்வம் இல்லை என்று அவன் தேவனை புகழ்ந்ததற்கு காரணம் இந்த சிறு பெண்ணினுடைய ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தெய்வீக சிநேகம், ஒரு மன்னிக்கும் சுபாவம், கர்த்தரை அறிகிற அறிவு, கீழ்ப்படிதல், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுமானால் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதற்கு அப்புறம் இவன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை மட்டும் 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இப்போ இவர் சுகமாய் வந்த பிற்பாடு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது பைபிளில் எழுதல. நான் இப்படி நினைக்கிறேன், அந்த வீட்டில் போய் நின்று நினைக்கிறேன். அவன் ஓடி திரும்ப வந்து சுகமாக சிறு பிள்ளை போல, இந்த சிறு பிள்ளையினுடைய ஆலோசனையை கேட்டதுனால அவன் மாம்சமும் எப்படி மாறிச்சான்? ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறிச்சாங்க. அந்த சிறு பிள்ளையினுடைய ஆலோசனையை கேட்டதுனால இவன் மாம்சம் அப்படி அழகா, சின்ன குழந்தைக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்ல, அந்த போய் உட்கார்ந்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வளர வளரதான் ஒரு மாதிரி ஆயிடுது. சோத்துறோம். அல்லேலூயா. சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிட்டு இப்ப திரும்பி வந்த உடனே என்ன நடந்திருக்கும்னு சொல்லுங்களேன். ஓடி வந்து என்ன செஞ்சிருந்திருப்பா? அந்த பிள்ளைய கெட்டி பிடிச்சிருந்திருப்பா. நீ இனிமேல் என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரி அல்ல, என்னுடைய சொந்த பெண், என்னுடைய சொந்த குமாரத்தி என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே அவனுக்கு முழு சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்திருப்பான். தன் ஆஸ்திகளையே முழுவதுமாய் கொடுத்திருந்திருப்பான். ஏன்னா அற்புதம் எதிலிருந்து தெரியுமா விடுதலை கிடைச்சது? குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கிடைச்சதாகும். குஷ்டரோகம் என்கிற ரோகம் மிக அருவருப்பான ரோகம். மனுக்குலத்தில் ஒரு கேவலமான ரோகம். அந்த பெண்ணை அதுக்கப்புறம் அவனுடைய வீட்டிலே ஒரு ராணியை போல, ஒரு இளவரசியை போல வாழ்ந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். அவன் நல்லவனாய் இருந்திருந்தான்னா கண்டிப்பாக அந்த பெண்ணை தன் சொந்த பெண்ணாய், சொந்த மகளாய் எடுத்து தன் ஆஸ்திகளை கொடுத்து அந்த மகளை அவன் வாழ வைத்திருந்திருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவராக மாறிட்டார்ல, கர்த்தருடைய மகனாக மாறிட்டார்ல,
கர்த்தருடைய ஆராதிப்பேன்னு சொன்னார்ல, அப்போ கர்த்தரையுடைய மகனாக மாறி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மகளை எப்படி தான் வச்சிருந்திருப்பார்? அவர் தன்னுடைய சொந்த குமாரத்தியாக ஒரு ராணியாக வளர்த்து எடுத்து வாழ வைத்திருந்திருப்பார். அல்லேலூயா. நாமும் தேவனுக்காக செயல்படும் பொழுது அற்பமான பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்திலே ஒரு ராணியாக, ஒரு ராஜாத்தியாக, ஒரு மிக உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் ஆண் மக்களையோ பெண் மக்களையோ உயர்ந்த இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அந்த சிறுபிள்ளையை போல சுபாவம் உருவாகட்டும். எந்த சூழ்நிலையிலும் முதல்ல நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம், நம்மை வாழ்க்கையை அளித்தவர்களே மன்னிக்கும் தெய்வீக சிநேகம், நம்முடைய வாழ்க்கை அளித்தவர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆத்தும பாரம், சத்ருவை சிநேகித்து ஆசீர்வதிக்கிற ஆத்தும பாரம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனை குறித்த அறிவில் நம்ம அதிகமாக வளரும். நம்முடைய கர்த்தர் யார், நம்ம ஆராதிக்கும் தேவன் யார், அவருக்கு எப்படிப்பட்ட சக்தி உண்டு, பிரைஸ் தி லார்ட், அவருடைய ஊழியக்காரன் என்றால் யார், ஆமென், அவர்களிடத்தில் இருக்கிற தேவன் யார் என்பதை குறித்த கர்த்தரை அறிகிற அறிவிலும் நாம் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த பெண்ணா மூலமாய் அவன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதித்த போது கண்டிப்பாக இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை இவன் மூலமாய் மகிமையாய் மாறி இருந்திருக்கும். இந்த நாகமான் மூலமாக, ஏன்னா அவன் பெரிய கோடீஸ்வரன், மில்லியனர், ஒரு தேசத்தினுடைய மிலிட்ரி ஜெனரல். ஆகையினால கண்டிப்பாக அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் மிக சிறந்த வாழ்க்கையாக இருந்திருக்கும். அதுபோல நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் வளர 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 குழந்தைகள் சுபாவத்தை சிறு பிள்ளையை போல தேவன் விரும்புகிற சுபாவத்தில் மாறும் பொழுதும், நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கும் போதும் வருங்காலம் மகிமை நிறைந்ததாயிருக்கும், அதிசயங்கள் நிறைந்ததாயிருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.